ஃப்ராக்ஷன்னா என்ன, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது ஹோல் நம்பர்ஸ், அதாவது 0, 1, 2, 3 இந்த மாதிரியான நம்பர்ஸ். இதோட அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஃப்ராக்ஷன்னா என்ன, அதுவும் ஒரு நம்பர் தான். ஆனால் அந்த நம்பர் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலை. இது ஒரு புது மாதிரியான நம்பர். இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இதை நாம் 3ஆக பிரிக்க போகிறோம். அதை தான் க்ரீன் கலரில் காட்டியிருக்கோம். இதில் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபுல் ரெக்டாங்கிள்குள்ளே இருக்கிற இந்த ஆரஞ்சு பார்ட்டை மட்டும் 1/3 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெக்டாங்கிளை 3ஆக பிரித்து அதில் ஒரு பார்ட்டை குறிக்கிறது தான் 1/3. இதே மாதிரி இந்த ரெக்டாங்கிளில் 2 பார்ட்டாக குறிச்சிருக்கோம். இதை 2/3 அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2/3 தான் நாம் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ராக்ஷனில் 2 நம்பர் இருக்குது. 2ன்ற நம்பர் மேலேயும் 3ன்ற நம்பர் கீழேயும் இருக்குது. 2வை நாம் நியூமரேட்டர்னும் 3யை டினாமினேட்டர்னு சொல்கிறோம். டினாமினேட்டரில் இருக்கிற 3யோட அர்த்தம் என்ன? மொத்தமாக எவ்வளவு பார்ட்டாக பிரிச்சிருக்கிறோன்றது தான். நியூமரேட்டரில் இருக்கிற 2வோட அர்த்தம் என்ன? அந்த 3 பார்ட்டில் நாம் எவ்வளவு பார்ட்டை குறிக்கிறோன்றது தான். இதில் ஷேட் பண்ணாத பார்ட்டை தான் நாம் 1/3ன்னு சொல்கிறோம். ஃப்ராக்ஷனை காமிக்கிறதுக்கு நாம் எந்த ரெகுலர் ஷேப்பை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே சர்க்கிளை போட்டிருக்கோம். இதை 4ஆக பிரித்தா இப்படி வரும். இப்போது இந்த ஆரஞ்சு பார்ட்டை நாம் ஃப்ராக்ஷனாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? 3/4 அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் ஷேட் பண்ணியிருக்கிற போர்ஷனை என்ன ஃப்ராக்ஷன்னு சொல்லலாம்? நிறைய பேர் 1/3ன்னு நினச்சிங்கல்ல, அது தப்பு. ஏன்னா இந்த பிக்சரில் 3 பாகமாக பிரிச்சிருக்கோமே தவிர அந்த 3 பாகமும் ஈக்குவலாக பிரிக்கலை. நம்ம ஃப்ராக்ஷன்னு சொல்லணும்னா இந்த 3 பார்ட்டும் ஈக்குவலாக பிரிச்சிருக்கணும். அப்போ தான் அதில் ஒரு பார்ட்டை நம்ம எடுத்து 1/3 அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த பிக்சரை பாருங்க. இது என்ன ஃப்ராக்ஷன்? இந்த மாதிரி பிரித்தா கரெக்டா? எஸ், இது கரெக்ட் தான். இந்த பிக்சரில் இருக்கிற ஆரஞ்சு பார்ட்டை நம்ம 3/4 அப்படின்னு சொல்லலாம். நாம் ஃப்ராக்ஷன் பார்ட்ஸை எந்த இடத்துல வேணும்னாலும் பிரிக்கலாம். ஆனால் எல்லா பார்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் நாம் ஃப்ரூட்ஸ் மூலமாக ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளில் 3 ஆப்பிள்ஸ் இருக்குது. நாம் 2 ஆப்பிள்ஸை சர்க்கிள் பண்ணுறோம். இப்போ சர்க்கிள் பண்ண பார்ட்ஸோட ஃப்ராக்ஷன் என்ன? கரெக்ட், 2/3. அடுத்த எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் ரூமில் டோட்டலாக 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 13 பாய்ஸ், 17 கேர்ள்ஸ். இப்போ கேர்ள்ஸோட கவுண்ட்டை ஃப்ராக்ஷனில் சொல்லுங்க பார்ப்போம். எஸ், 17/30. நாம் இப்போ ஒரு சர்க்கிளை எடுத்துக்குவோம். அதை 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். 2 பார்ட்ஸை ஆரஞ்சு கலர்லையும் 3 பார்ட்ஸை ப்ரௌன் கலர்லையும் பேலன்ஸ் இருக்கிற 5 பார்ட்ஸை ரெட் கலரில் ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு கலரோட ஃப்ராக்ஷன் என்னன்னு தனித்தனியாக சொல்லுங்க பார்ப்போம். ஆரஞ்சு பார்ட்டோட ஃப்ராக்ஷன் 2/10. ப்ரௌன் பார்ட்டோட ஃப்ராக்ஷன் 3/10. ரெட் பார்ட்டோட ஃப்ராக்ஷன் 5/10. இப்போ இந்த படத்தை பாருங்க. இதில் 7 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். 7 பார்ட்ஸையும் ஆரஞ்சு கலரில் ஷேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆரஞ்சு பார்ட்டோட ஃப்ராக்ஷன் என்ன? மொத்தமும் 7, ஆரஞ்சும் 7. அப்படின்னா ஃப்ராக்ஷன் 7/7. அதாவது நியூமரேட்டர் அப்புறம் டினாமினேட்டர் ரெண்டுமே 7. இப்போ இந்த ஃப்ராக்ஷன் டேபிளில் பாருங்க. 1/2 + 1/2 சேர்த்தா தான் 1 வருது. 1/2வை விட 1/3 சின்னதாக இருக்குது. 4 1/4 சேர்த்தா தான் 1க்கு ஈக்குவலாக இருக்குது. ஃப்ராக்ஷன்னா என்ன? அதுவும் ஒரு நம்பர் தான். ஆனால் இந்த நம்பர்லேயே நியூமரேட்டர், டினாமினேட்டர்னு 2 நம்பர் இருக்குது. இந்த நம்பர்ஸை எப்படி எழுதுகிறோம்? ஒரு முழுசை சமமாக பிரித்து அதில் எவ்வளோ பாகத்தை நம்ம குறிக்கிறோமோ அதை நியூமரேட்டரில் எழுதுகிறோம். மொத்தமாக எவ்வளோவா பிரிச்சிருக்கோமோ அதை டினாமினேட்டரில் எழுதுகிறோம்.
இது ஒரு வகையான ஃப்ராக்ஷன். இன்னொரு வகை என்ன, மொத்தமாக சில பொருட்கள் இருந்ததுன்னா அதில் சில பொருட்களை மட்டும் நம்ம குறிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஃப்ராக்ஷன்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன்.